ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேரை கஷ்டப்படுத்துற பிரச்சனை மரு. இதை நீக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல பியூட்டி பார்லருக்கோ போனோம்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது. இதுக்கு சரியான மருந்து இருக்குன்னா அது நம்ம ஹோம் ரெமெடி தான். நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு அதை ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி அது திரும்ப வராம இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறதையும் இந்த வீடியோவோட கடைசியில சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஒரு லைக்கும் போட்டுருங்க. நீங்க கொடுக்கற ஒரு லைக் எங்களுக்கு எவ்வளவோ மோட்டிவேஷனலா இருக்குது. மரு ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவக்கூடியது. ஆமாங்க, இது ஒரு தொற்று நோய். இந்த வீடியோல 2 ஹோம் ரெமெடியை பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பார்க்க போற ஹோம் ரெமெடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடியதுதான். இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. உங்க முகத்துல மரு அதிகமா இருந்துச்சுன்னா அதற்கு தகுந்த மாதிரி அளவை அதிகப்படுத்திக்கோங்க. மஞ்சள்ல ஆன்டிபயோட்டிக் குணங்கள் அதிகமா இருக்குது. மரு வைரஸால தான் பரவுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? அதுக்காக தான் நம்ம இதுல மஞ்சள் தூளை பயன்படுத்தியிருக்கோம். அடுத்ததா இதுல சமையல் சோடா, அதாவது பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கோங்க. இந்த பேக்கிங் சோடாவை மருக்கு மேல நீங்க அப்ளை பண்ணும்போது மருவை கம்ப்ளீட்டா உதிர வைக்குது. அடுத்ததா சுண்ணாம்பை சேர்த்துக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெத்தலைப்பாக்கு கடையில இல்ல பலசரக்கு கடையில சுண்ணாம்பு ஈஸியா கிடைக்குது. நமக்கு மருவை உதிர வைக்கிறதுக்கு சுண்ணாம்பு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளவு மரு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருட்களோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. இப்ப இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுல பேக்கிங் சோடா சுண்ணாம்பு சேர்த்திருக்கோம் இல்லையா? அதனால லெமன் ஜூஸை பிழியும் போது நல்ல நுரையா பொங்கி வரும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெமடியை நீங்க ஸ்கின்ல அப்ளை பண்றப்போ இரிட்டேஷனோ அலர்ஜியோ இல்ல ரெட்டிஷா மாறாம இருக்கணும்னா இது கூட கொஞ்சமா காஃபி பவுடரை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நிரந்தரமா மருவை உதிர வைக்கிற அற்புதமான ரெமடி தயாராயிடுச்சு. இந்த ரெமடியை இப்போ ஓரமா எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா ஒரு 4 வெள்ளைப்பூடு பல்ல எடுத்துக்கிட்டு உரல்ல போட்டு நைஸா பேஸ்டா இடிச்சுக்கோங்க. எதுக்காகனா நம்ம இதுல வெள்ளைப்பூடு சாரை எடுத்துக்க போறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, மரு பாப்பிலோனா அப்படிங்கிற வைரஸ் மூலியமா தான் பரவுதுன்னு. அதை கம்ப்ளீட்டா அழிக்கிறதுக்கு வெள்ளைப்பூண்டு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. இத சாறு எடுக்கும் போது இதோட 1/2 லெமன் ஜூஸையும் நல்லா பிழைச்சு விட்டுட்டீங்கன்னா இதோட சாறு தனியா கீழே வர்றத நீங்களே பார்க்கலாம். இந்த சாரை ஒரு சின்ன பவுல்ல தனியா எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு சாரோட கொஞ்சமா பேக்கிங் சோடா, கொஞ்சமா சுண்ணாம்பையும் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓரமா எடுத்து வச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 2 ரெமடி தயார் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த 2மே ரொம்ப சிம்பிளா தயார் பண்றதுதான். இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத பார்க்கலாம். இந்த பேஸ்ட நீங்க மருக்கு மேல அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ட்ரை ஆயிரும் இல்லையா? அதுக்கு மேல இன்னொரு தடவை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் வேகமா ரிசல்ட் கிடைக்கும். இத ஒரு இயர்பட் வச்சோ இல்ல ஒரு சின்ன குச்சிய வச்சோ உங்களுக்கு மரு எங்க இருக்கோ ரொம்ப ஜாக்கிரதையா அந்த மருக்கு மேல மட்டும்தான் அப்ளை பண்ணணும். எதுக்குன்னா இதுல நம்ம சுண்ணாம்பு சேர்த்திருக்கோம் அப்படிங்கறதுனால பக்கத்துல இருக்கிற ஸ்கின் மேல படாம பாத்துக்கணும். ஒருவேளை ஸ்கின்ல டச் ஆயிருச்சுன்னா ரேஷஸ் வர வாய்ப்பு இருக்கு. சோ ஜாக்கிரதையா இருங்க. ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டோன்னு அப்படியே விடாம அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா திரும்ப அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி 6-7 தடவை ஒரு நாளைக்கு அப்ளை பண்ணணும். ஒரே நாள்லயே கம்ப்ளீட்டா மரு உதிர்ந்து விழுந்துருது. உங்களோட மரு அளவு ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா 2-3 நாட்கள்லயே உதிர்ந்து விழுந்துரும். இத தவறாம ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மரு இருந்தா கூட அவங்களுக்கும் இந்த ரெமடியை ஷேர் பண்ணுங்க. இந்த 2 ரெமடியில ஏதாவது ஒரு ரெமடியை மட்டும்தான் பயன்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். பைசா செலவு இல்லாம நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி மருவை நிரந்தரமா ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? தவறாம ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே இது அற்புதமான ரெமடி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.